முன்னாடி சங்கப்பி அரிசி பச்சை அரிசியை நல்லா வறுத்து பச்சை அரிசி இல்லைங்க புழுங்கரிசி வறுத்து அதை குறைன்னு அறுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க சொல்ற மாதிரி சேம் அதே கப்பில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வெல்லம் வெள்ளத்தை கரைச்சி சொல்லுங்க கலர் கலக்கலை குழம்பு என்ன காம்பினேஷன் மாவு குழம்பு மாவு கழுவி வச்சு குழம்பு மாவு போடுறீங்களா குழம்பு கேசரி மாதிரி நான் அதை கம்பேர் பண்ணுறப்ப இது 4 சுஜி குழம்பு தரசு பாசிபுரம் பாய் கொடுத்துலாமா சொல்கிறாரு ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் நிறையா பார்க்குறேன் இதெல்லாம் சௌராஷ்டிரா அப்படின்னாலே அந்த உணவு வந்து இருக்கும் 14 பேஜ் போடுறப்ப போட்டு கண்டிப்பாக இதெல்லாம் அழைச்சிடும் பத்து ஒன்றா சொல்லுவீங்க அடுத்த ஜெயத்துக்கு கண்டிப்பாக தெரியாது நம்ம நம்ம முடிச்சோன்னே சொல்லி கண்டிப்பாக தெரியாது எந்த ஊருக்கு உணவாக சொன்னாலும் உணவுங்கிறது ஒன்று தான் ரெண்டாவது தெரியல நம்ம இங்கே தான் வரப்போம் அப்படி இருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் உணவிற்கு உணவு இல்லை அப்படிவாங்க நல்லா உணவு கொடுத்தா தான் நல்லா உணவு இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுல பார்க்க முடியல நீக்கால் பண்ணி நம்ம வீட்டில் செய்யலை நாலேஜ் இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன தேவையோ இங்கே கூட கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணி அது எப்படி இருக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணி வித் அவங்களோட ஃபோட்டோகிராஃபியோட கூட போட்டு அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி இன்னொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து ஆர் கனகாவதி ஸ்பெஷல் ப்ரைஸ் அடுத்ததாக யஷ்வந்தினி ஸ்பெஷல் ப்ரைஸ் அடுத்தது ராஜலட்சுமி தேர்ட் வந்து எம் சங்கீதா சாரி ஏகே பகவதி செகண்ட் வந்து எம் சங்கீதா ஃபர்ஸ்ட் வந்து எம்கே மாதவி தேங்க்யூ ஸோ மச் நன்றி இல்லை நான் சொல்லிடுறேன் செஃப்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2-3 கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க
அதான் சொல்லணும்னாக்கா ஒரு 100 நிமிஷத்துல 100 தானிய வகை உணவு, நார்மல் உணவு கிடையாது, தானிய வகை. அதை சமைக்கிறதுக்காக லைவ் ஒரு 6-7 மாதம் இருக்கும். 6-7 மாதம் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 முடிச்சுட்டாரு. அரௌண்ட் ஒரு 88-90 நிமிஷத்துலேயே 100 முடிச்சுட்டாரு. பேலன்ஸ் இந்த 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா 113 டிஷ்ஷு வெறும் தானியத்தில் மட்டுமே 100 நிமிஷத்துல 113 டிஷ்ஷு செஞ்சு கின்னஸ் ரெக்கார்டு. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி பன் ரொட்டியில் நம்ம முந்திரி பருப்பு வெறும் இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். கேசரி பொங்கல் அதுக்கு வெறும் 60 நிமிஷத்துல 103 முந்திரி டிஷ்ஷு, முந்திரிலே 103 முந்திரி டிஷ் பண்ணி அது ரெக்கார்ட் பண்ணவர். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ரெகுலராக ஜெயா டிவி, முன்னாடி சன் டிவியில் நிறையா பார்க்கலாம். இப்போ ஜெயா டிவி, டிராவலெக்ஸு, சித்ரம் டிவி, ஜெயா டிவி இதெல்லாம் ரெகுலராக இப்போ கூட நீங்கள் இவரோட ப்ரோக்ராம் பார்க்கலாம். இன்னொன்று சொல்லணும்னா என்னுடைய நண்பர் என் கூட படித்தவர். அதனால் நான் கூப்பிட்டோடனே டக்குன்ட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்து பண்ணி கொடுக்குறேன்ட்டு சொல்லி பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டிராவல்ஸ் சன் டிவி அது என்னோட மீடியா ஜேர்னி ஒரு 10 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன். சன் டிவி எல்லாம் இதில் அது இல்லாமல் 2023 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்னு சொல்லி யூனியன் அசம்பிளி ஐநா சபா அறிவிச்சிருந்தாங்க. அதை வந்து இப்போ மில்லட் வந்து நம்ம தான் நிறையா பயன்படுத்துகிறோம். அதற்கு ஒரு அவேர்னஸ் பண்ணி சொல்லி தான் அதில் அதாவது சிறுதானியத்தை பேசி ஒரு 4 ஓட்டங்கள் பண்ணோம். என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் தான். நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே மகேஷ் சொல்லியிருக்கேன். அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை நம்ம ஒரு டாக்குமெண்டேஷனாக எப்படி கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிற ட்ரெடிஷன் எதுவுமே தெரியாது. நம்ம எல்லாமே இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்துட்டோம். அப்படிங்கிறப்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு படிப்பு கொடுக்குறோம், ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம். பட் நல்ல உணவு வந்து உங்கள் மூலமாக கொடுங்க. ஒரு யார் யார் உங்களோட ஸ்பெஷாலிட்டி டிஷ்ஷோ அதை ஒரு ஃபோட்டோ போட்டு தென் உங்களோட ஸ்பெஷல் டிஷ் இன்னொரு சொல்லப்போனால் நிறைய உணவு வரணும். ஏன்னா உணவுக்கு ரொம்ப பேர் போனது தான் சௌராஷ்டிர. உங்களோட மரபு சார்ந்த உணவுகள் வந்து நிறைய இருக்குது. அப்படிங்கிறப்ப உண்ணும் உணவிற்கு உணர்வு உண்டு அப்படிம்பாங்க. நல்ல உணவு கொடுத்தா தான் நல்ல உணர்வு கிடைக்கும். ஸோ நல்ல எனர்ஜெட்டிக்காக நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நல்ல உணவு ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம சமூகத்தில் நிறையாவே இருக்குது. அப்படிங்கிறப்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி கொடுக்கணும் அதுக்கான வழியை கண்டிப்பாக பாருங்கள். நன்றி. தேங்க்யூ.